போது உதவி பண்றதுக்கு, பொட்டியை தூக்குறதுக்கு இல்ல. மண்வள ஆராய்ச்சியாளர்ல தூக்கு. ஓ மை காட், அங்க வர எரிகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, எடுத்தாச்சு. வேற போஸ்ட் கொடுங்க. சரி. ஓகே, அத தாங்கி பிடிச்ச மாதிரி நில்லுங்க. ஐயோ, தொடறதுக்கு முன்னாடி சுடுதே அது. முகத்தை மறைக்காம நில்லுங்க. என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க? தைரியமா நில்லுங்க. நிக்கிறவ. கொஞ்சம் சரிங்க. ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சோதனை பண்ண வந்திருக்கோம். சோதனைக்கா? என்ன சோதனை? யாரை கேட்டீங்க வந்தீங்க? ஏன் ரொம்ப கடுமையா பேசுறீங்க? நீங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், நாங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். நமக்குள்ள மோதல் எதுவும் வேண்டாம். விஞ்ஞான சோதனைகளுக்காக இந்த எரிகள்ல இருந்து சில மாதிரிகளை எடுத்துட்டு போறதுக்காக இங்க வந்திருக்கோம். நீங்க இங்க வந்ததுக்கு ஆதாரமா நாங்க உங்களை சில போட்டோஸ் எடுத்துப்போம். நீங்க உங்க வேலையை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. பரவாயில்ல, எடுத்துக்கங்க. வாவ், நேத்து ராத்திரி தான் விழுந்திருக்கு. அதுக்குள்ள இதுல ஏதோ வளருது. பாசியா இருக்கலாம். பாசியா இருந்தாலும் சில மணி நேரத்துக்குள்ள வளராத. சாம்பிள் எடுத்துட்டு லேபுக்கு போய் சோதனை பண்ணலாம். ஓ, ஏதோ கசியுது. பாறையில இந்த மாதிரி கசியுமா? இது ஒரு விதத்துல அதிசயமா இருக்கு. அப்ப எடுத்துக்குவோம். மண்வள ஆராய்ச்சியில் இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் இருக்கு. இதுல நம்ம ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிட்டா பத்திரிகைகள்லாம் என்னை பத்தி எழுதும். அது மட்டும் இல்ல, வாலிபால் ஆடுற பெண்கள் மத்தியில் என்னோட புகழ் குப்புன்னு உயர்ந்துரும். என்னது, கைட் புக்கில் போட்டிருக்கிற மாதிரி இதுக்கு ஸ்பெக்டோஸ்கோப் யூஸ் பண்ண போறியா? ஆமா, அதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் உண்மையான விவரம் என்னன்னு தெரியும். உன் பேரும் பத்திரிகையில வரும். ஓகே, நான் கிரவுண்டுக்கு போறேன். ஏதாவது கண்டுபிடிச்சா அங்க வந்து சொல்லு. ஆயிரா, நான் அப்படி போனோன்னு நீங்க படுத்து தூங்கிட மாட்டிய? இல்ல இல்ல, நீ பண்ண மாட்ட. ஆச்சரியமா இருக்கு. மனுஷ செல்லுல உயிர் ஆதார இழைகள் 4 ஜோடி இருக்கும். ஆனா இந்த செல்லுல 10 ஜோடி இருக்கு. நம்பவே முடியல. சீக்கிரம் சீக்கிரம் ஆகட்டும். என்னது? பந்து பந்து வருது வருது, எடு. பந்து வருதுனாக்கா என்ன மெதுவா தொட்டுக்கிட்டு இருந்தாக்கா அது எப்படி போகும்? நல்லா 2 கை யூஸ் பண்ணி வலைக்கு மேல அடிக்க வேண்டாமா? 2 கையாலையும் அதை நல்லா ஓங்கி அடிச்சாதான் அடுத்த பக்கத்துக்கு போகும். வந்து எந்த பக்கமா போட்டு நீ இந்த பக்கம் வா. நாம கொண்டு வந்த அந்த எரிகள் சாம்பிள்ல ஒரு செல் உயிரினங்கள் எக்கச்சக்கமா பெருகிட்டே வருது. அதுக்கு காரணம் அந்த செல்லோட உயிரணுக்கள்ல 10 ஜோடி ஆதார உயிரிழைகள் இருக்கு. ஹாரி, 10 ஜோடின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? கண்டுபிடிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சபாஷ். அப்படிதான். ஹாரி, பூமியில இருக்கிற உயிரணுக்களுக்கெல்லாம் 4 ஜோடி உயிர் ஆதார இழைங்க தான் இருக்கும். எவ்வளவு நேரம்? சீக்கிரம் அடிக்கிற அடியில பந்து கிளிய வேண்டாமா? நல்லா ஓங்கிட்டு அடிச்சு. ஹாரி, இந்த ஒரு செல் ஜீவராசிகள் வேறு கிரகத்தை சேர்ந்தது. என் கூட வா. இந்த
நோபல் பரிசு கிடைச்சதுன்னா அந்த பணத்தை எப்படி மொத்தமா கொடுப்பாங்களா இல்ல தவணை முறையில கொடுப்பாங்களா? இப்படி வா, எந்த ரூம்னே தெரியல, நோபல் பரிசா? இல்ல நான் அது எதிர்பார்க்கல. இருந்தாலும் அந்த பரிசு கிடைச்சதுன்னா இன்கம் டாக்ஸ் கட்டணும்ல, அதான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். ஏன் கதவு சாத்துற? நாம எச்சரிக்கையா இருக்கணும்ல. ஓ, பாரு, நம்ம கண்டுபிடிப்ப. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாவ், ஒரு விஷயம் புரியல. இந்த ஒரு செல் உயிரினத்துக்கு எத்தனை செல் இருக்கும்? ஒரு செல் உயிரினத்துக்கு ஒரு செல் தான் இருக்கும். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? நீயே பார்த்து சொல்லு. ம், இதுங்கெல்லாம் பல செல் உயிரினங்கள். நான் சொன்னேன்ல, நான் முன்னாடி பார்த்தப்ப இப்படி இல்லையே. உனக்கு தெரியாம வந்திருக்கோம். இப்படி நான் பார்த்ததே இல்லையே. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எது? ஒருவேளை இது பரிணாம வளர்ச்சியா இருக்குமா? வளர்ந்துகிட்டு இருக்கோம். இதுங்க பல செல் உயிரினங்களா மாறி இருக்கிறதால இது பரிணாம வளர்ச்சி தான். நோபல் பரிசு வாங்கிடுவேன். 20 கோடி வருஷத்துல நிகழ வேண்டிய மாற்றங்கள் சில மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. படுவேகம். உனக்கு இதோட விளைவுகள் தெரியாது. தயாரா இருங்க. நான் சொன்ன உடனே ஓடணும். ஓடுங்க. என்ன செய்யறான்? தூங்குறானா? தூங்க பஜி. ஓடு. போ 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 போ. ஏய் நில்லு. இதையவே எடுக்கிறது. சீக்கிரம் போய் அணைக்கணும். சீக்கிரம் 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 போ. கம் ஆன். சீக்கிரம் போ. கம் ஆன். பார்த்து போ. வேண்டாம், விட்டுருங்க. அது உங்களுக்கு அடங்காது. நான் பாத்துக்கிறேன். இங்க என்ன வேடிக்கையை காட்டிட்டு இருக்கோம்? ஸ்டூடண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்க வகுப்பறையில தான் பாடத்தை படிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப நேரடியாவே சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. தூசியா இருக்கு. செருப்பு போட்டிருக்கல. ஹீல்ஸ் போட்டிருக்கிறது ரொம்ப நல்லது. நாம சுரங்கத்துல இறங்கி சோதனை செய்யறப்ப நீங்க அங்க இருக்கிற எந்த பொருளையும் தொட்டுடாதீங்க, அசைச்சிடாதீங்க. பாதுகாப்பு கையுறையை எப்பவும் போட்டுக்கிட்டே இருங்க. நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்? மண்வள ஆராய்ச்சி பாடத்துல நீங்க நேரடியா சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்காகத்தான். இதை வச்ச பரீட்சையில கேள்வி வருமா? வரும். ஹலோ ஆபீசர், எப்படி இருக்கீங்க? என்ன ப்ரொஃபசர் இங்க வந்திருக்கீங்க? இந்த எரிகளை எடுத்துட்டு போக வந்திருக்கோம். எடுத்துட்டு போக எதுக்கு? நாங்க அது மண்வள ஆராய்ச்சி விஷயமா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த எரிக்கல்ல காட்டணும். அதுக்காகத்தான். ஓ, விஞ்ஞான விஷயமா? இவங்கெல்லாம் விஞ்ஞானிங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. நாங்க உள்ள போறோம். உள்ள போய் பாருங்க. ஓகே டெனி அண்ட் டொனால்ட், நாங்க உள்ள போய் பள்ளத்துல இருந்து அந்த எரிகளை எடுத்துட்டு வந்துடுறோம். நீங்க அந்த கிரேனை எடுத்துட்டு வந்து பள்ளத்து பக்கத்துல நிறுத்திக்கங்க. பொறுப்பா இருக்கணும். என்ன, நீங்க உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? கண்ணும் கருத்துமா சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டோம். சரி, குட். ஐரா, நாம முன்னாடி பார்த்ததுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுது இல்ல? ஆமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் பார்க்கிறதுக்கு காளான்கள் மாதிரி இருக்கிறதுனால எடுத்து சாப்பிட்டுறலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நாத்தம் தாங்க முடியல. நாடி, ஒரு சிறந்த விஞ்ஞானி ஆகணும்னா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அழுகுன முட்டை நாத்தம் அடிக்குதுன்னா ஹைட்ரஜன் சல்பேட் தானே? அதோட அமோனியா மீத்தனும் கலந்து இந்த காத்து மண்டலத்தை மாத்தினதை இந்த கருவி காட்டுது. அதான் இந்த ஆதிகாலத்து தாவரங்கள் வளர்ற சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. என் பக்கத்துல நீங்க யாரும் இல்ல, ஆனா என் கால்ல யாரோ கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி எனக்கு தோணுது. என்னவோ ஊர்ற மாதிரி இருக்கு.